வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனை ஆற்றல் மிக்க அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் ஒரு கவியை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அதுக்கு சாமி கொடுத்துருக்கிற தலைப்பு நிறைவால் நிறை. இங்கே நிறைவு ரெண்டு அர்த்தம் இருக்குதுங்க. ஒன்று நிறைவால் நிறை. நிறைவு என்பது மெய்ப்பொருள் இருக்கு இல்லைங்களா, தெய்வம். தெய்வம் அல்ல மெய்ப்பொருள், அதான் நிறைவு உள்ளது. அப்போ அந்த நிறைவுடைய அந்த மெய்ப்பொருளால் எதை நிறைக்க வேண்டும்? நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை நாம் நிரப்ப வேண்டும். சரிங்களா? சரி, என்ன கவி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி ஏதும் உள் நுழையா. இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார், யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இது ஞானக்களஞ்சியம், பாடல் எண் 1590. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குடம் இருக்குன்னு வச்சுக்கோமே, பாதி குடம் தண்ணீர் இருக்குது, அப்போ மீதி மேலே என்ன இருக்கும்? காற்று இருக்கும். அப்போ எவ்வளோ தண்ணீர் இருக்குதோ, தண்ணீர் இல்லாத மீதி எம்டி வெற்றிடம் காற்றால் நிரம்பிவிடும், ஆட்டோமேட்டிக்காக நிரம்பிடும். அப்போ காற்றே இல்லாத ஒரு குடம் இருக்குன்னு என்ன செய்யணும்? முழுவதுமாக தண்ணீரை ஊற்றி நிரப்பிவிட்டால் அந்த குடத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்கும். காற்று ஏறுவதற்கு, நிரம்புவதற்கு அங்கே இடம் இல்லை. அது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் சாமிஜி. இப்போ உலக பொருட்களில் மனம் சிக்கிக்கிடுது இல்லைங்களா? எதை பார்த்தாலும் ஆசைப்படுது, அது வேணும், இது வேணும், அதை அடையணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். ஏதோ அதான் நம்மக்கிட்ட நிறைய சிறப்புகள் இருக்கும். அதை விட்டுட்டு பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்கள மாதிரி எனக்கு இது அமையலையே. சரிங்களா? இதில் பல விஷயம் சொல்லலாம். அவங்கள மாதிரி எனக்கு பர்சனாலிட்டி இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு கல்வி இல்லை, இவங்கள மாதிரி எனக்கு பொருளாதாரம் இல்லை, ஏதோ ஒன்று நினச்சி இல்லாத நினச்சி நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்போம். எல்லாருக்கும் எல்லாம் அமையாது. ஒன்று இருந்தால் இன்னொரு ஏதோ ஒரு குறை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாங்க, அப்படி மனம் எதை பார்த்தாலும் விரும்புது, இல்லை ஆசைப்படுது, இது மாதிரி வருது இல்லைங்களா? அது இல்லாமல் இருக்க என்ன செய்யணுமா? மனசில் நாள்தோறும் எல்லாமல்ல அந்த பரம்பொருளை மனதால் நினைத்து 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 மனசுக்குள்ளே அந்த பரம்பொருளால் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். பரம்பொருள் உள்ளே நிரம்புனா கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாள் தவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இறையருள் உள்ளுக்குள்ள வரும். இன்றைக்கி தவத்தில் கொஞ்சம், நாளைக்கு தவத்தில் கொஞ்சம். தவம் தான். அதுதான் மகரிஷி சொல்கிறாங்க, நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்று ஏறாது. அதுபோல் தெய்வத்தை நினச்சி நினச்சி தவம் பண்ணிட்டோம் அப்படின்னா தெய்வ அருளால் மனம் உள்ளே நிரம்பிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோத்துக்கு நிரம்பிச்சோ அந்த அளவுக்கு பேராசை என்ற குணம் நம்மகிட்ட இருந்து தானாக நீங்கிவிடும். பேராசை இதெல்லாம் இல்லைனாலே பாருங்கள், மனமே ஹாப்பியாக சந்தோஷமாக மாறிடும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு அருமையான கவியை கொடுத்துருக்குறாங்க. நாள்தோறும் தவம், தியானம் பண்ணுறதா சொல்கிறார் சாமிஜி. தியானம் செய்து தெய்வீக பேரருளை உள்ளுக்குள்ளே நிரப்பிக்கிட்டே இருந்தால் அந்த மனம் தெய்வத்தால் நிரம்பும் பொழுது, அல்ல இறை அருளால் நிரம்பும் பொழுது அங்கே தேவையில்லாத ஆசைகள், அது இல்லையே இது இல்லை என்ற ஏக்கங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். அப்போ சொல்கிறாங்க, இப்பேரு தவத்தால் அன்றி யார் பெறுவார், யார் தருவார்? தவம்தான். தவம் பண்ணால் இறை அருளை உள்ளுக்குள்ளே நிரப்ப முடியும். உள்ளுக்குள்ளே இறைகள் நிரம்ப 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 மனம் எப்பொழுதும் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் மனம் பூரிப்பாக சந்தோஷமாக நிறைவாக இருக்கும். எனவே தவம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். தவத்தோடு கூடிய வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குங்க. பிரச்சனைகள் இருக்கோ இல்லையா, அது ரெண்டாவது. தவம் பண்ணிகிட்டே இருந்தால் துன்பங்கள் கண்டிப்பாக குறையும். திருக்குறள் சொல்லுவீங்களா, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் யாண்டும் இடுமை. எப்போதும் துன்பம் இல்லையா? யார்? இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு. சரிங்களா? அப்போ அந்த அளவில் மகரிஷி கொடுத்த கவிதையை மனதில் கொண்டு நாள்தோறும் தவம் செய்வோம், இறையருளால் நிரப்புவோம், இன்பமான வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.